அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா 4 வார கால அவகாசம் கோரியிருந்த ஒரு வாய்மொழி மனுவை அளித்திருந்தனர். பெங்களூரு நீதிமன்றத்தில் ஆஜராவதற்கு 4 வார கால அவகாசம் கேட்டிருந்தனர். மருத்துவ காரணங்களுக்காக அது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்த கூடுதல் விவரங்களை நமது டெல்லி செய்தியாளர் மதியழகன் இனி தருவார். சொத்து குவிப்பு வழக்கில் நேற்று தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றமானது சசிகலா உள்ளிட்ட மூவரும் உடனடியாக கீழமை நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்ற ஒரு உத்தரவினை பிறப்பித்திருந்தது. இதனையடுத்து சில ஏற்பாடுகள் செய்ய வேண்டி இருப்பதன் காரணமாக உடனடியாக சரணடைவதிலிருந்து சிறிது கால அவகாசம் அளிக்க வேண்டும் என்று சசிகலா தரப்பில் உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் துல்சி சார்பில் நீதிபதி பினாக்கி சந்திரகோஷ் முன்பு ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அந்த கோரிக்கையை உச்சநீதிமன்றமானது திட்டவட்டமாக நிராகரித்திருக்கிறது. கால அவகாசம் கேட்டதற்கு சசிகலா தரப்பில் முன்வைத்த முக்கியமான வாதம் என்னவென்றால் சில ஏற்பாடுகளை செய்ய வேண்டியிருக்கிறது. இதன் காரணமாக எங்களுக்கு சரணடைவதற்கு சிறிது கால அவகாசம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை துல்சி முன்வைத்தார். ஆனால் நீதிபதி பினாக்கி சந்திரகோஷ் ஏற்கனவே நாங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறோம். உடனடியாக சரணடைய வேண்டும் என்ற அந்த வார்த்தைக்கு உங்களுக்கு முதலில் அர்த்தம் தெரிய வேண்டும். எனவே நேற்றைய அந்த உத்தரவில் நாங்கள் எந்த விதமான திருத்தத்தையோ அல்லது மாற்றத்தையோ செய்ய போவது இல்லை என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். சொத்து குவிப்பு வழக்கில் நேற்று தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றமானது சசிகலா, இளவரசி சுதாகரன் மூவருக்கும் தலா 4 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் தலா 10 கோடி ரூபாய் அபராதம் விதித்ததோடு உடனடியாக கீழமை நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும் என்ற ஒரு உத்தரவினை பிறப்பித்தது. இதனைத் தொடர்ந்து இதற்கு சிறிது அவகாசம் கோரி நேற்றே மூவர் தரப்பிலும் மனு தாக்கல் செய்யப்பட்டதாக சில ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் கருத்துக்கள் பகிரப்பட்டு வந்தன. ஆனால் அது அனைத்துமே ஒரு தவறான தகவலாகத்தான் இருந்து வந்தது. இந்த நிலையில் இன்று துல்சி அவர்கள் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு முறையீடு செய்யப்பட்டது. உச்சநீதிமன்றமானது அந்த முறையீட்டினையும் நிராகரித்திருக்கிறது. இதன் காரணமாக அவர்கள் மூவருமே உடனடியாக கீழமை நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டியதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக உச்சநீதிமன்ற வளாகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் நதீமுடன் மதியழகன்.